ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி டைகர் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் நியூவாக வந்திருக்க புக்கில் இயல் 6 அதில் இருந்து சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னு இலக்கண பகுதி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கும், அதாவது உழைப்பே மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணி விட்டுக்குங்க. அதில் ஒன்றாவளவாக கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு இல்லை. நம்மளுக்கு தேவை இந்த இலக்கணம் பார்ப்போம். இந்த செகண்ட் டேர்ம் முடிச்சுட்டு இன்னையோட இதிலிருந்து ஃபுல்லாக கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அந்தளவுக்கு கொஸ்டின் போட்டுறேன். புக்கு இல்லாததுனால கொஸ்டின் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆகுது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவோம். இப்போ வாங்க லெசனுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் கடைசி வர தொடர்ந்து கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் வந்து படிக்கிறத விட புக்கை வச்சு படிக்கலாம். புக்கில் இருக்கே அதையும் இதை கேட்க நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகுமே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து ரீட் பண்ணிட்டு போகிறத விட நம்ம சொல்லும்போது நம்ம கேட்கும் போதும் என்ன ஆகும்னா நம்ம மனசில் வந்து நல்லா ஆழமாக பதியும். சொன்னதையுமே வந்து டக்குன்னு ஆன்சர் சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிடலாம். இதை வந்து வீடியோ வந்து திரும்ப திரும்ப கேட்கும்போது நம்ம பார்த்துட்டே போகும்போது எல்லாமே தெரிகிறாப்புல தான் இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. பாருங்கள், சுட்டெழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள். அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள ஆ, இ ஆகிய எழுத்துக்களே காரணம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுட்டெழுத்துக்கள்லாம் முதல் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். சுட்டெழுத்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஆ, இ, உ இந்த 3 எழுத்து தான் சுட்டெழுத்து. அந்த, இந்த, அப்படி இப்படி எதா இருக்கட்டும் ஆ, இ வந்துடும். ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்து வந்து இப்போ வந்து நம்ம பயன்படுத்துறதில்ல, முன்னாடி வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு இதில் சொல்லுவாங்க. அவ்வளோதான், 3 சுட்டெழுத்து ஆ, இ, உ. இப்போ அந்த எழுத்துக்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சுட்டெழுத்துக்கள்னா இப்போ புரிஞ்சுதா? இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்டும் எழுத்து சுட்டெழுத்து. கவனிங்க, சுட்டெழுத்து 3 எழுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆ, இ, உ இந்த 3 எழுத்து தான் சுட்டெழுத்துக்கள் ஆகும். ஆனால் இன்று ஊ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. இப்போ வந்து ஊ அப்படிங்கிற எழுத்து வந்து பயன்படுத்துறது இல்லை. ஆ, இ இந்த 2 சுட்டெழுத்து தான் நம்ம வந்து தற்போது வந்து பயன்படுத்திட்டு வர்றோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அகச்சுட்டு அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு சுட்டெழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். ஒன்று வந்து 3 வகை கொடுத்துருக்காங்க, அகச்சுட்டு புறச்சுட்டு. அதுக்கடுத்து அண்மை சுட்டு சேமை சுட்டு அப்படின்னு 4 வகை கொடுத்துருக்காங்க மொத்தம். அப்புறம் சுட்டு திரிபு ஒரு வகை கொடுத்துருக்காங்க. என்னென்ன வகைனா ஃபஸ்ட்டு அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேமை சுட்டு, சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லிட்டு 5 பிரிவாக கொடுத்துருக்காங்க. அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேமை சுட்டு, அப்புறம் சுட்டு திரிபு அப்படின்னு. அகச்சுட்டு அப்படின்னா என்ன? அகச்சுட்டு அப்படின்னா இப்போ வந்து அவன், இவன் அப்படி அது இது அப்படி சொல்கிறோம் இல்லையா? அப்படி சுட்டி காட்டும்போது அந்த முதல்ல இருக்கிற சுற்றெழுத்து இருக்கு இல்லையா ஆ, இ அதை நீக்கி பாருங்கள். அதை நீக்கி பார்த்து பொருள் தரலையா அப்படின்னா அது வந்து அகச்சுட்டு. அது வந்து அதோடவே சேர்ந்து வந்தால் தான் பொருள் தரும். அது ஃபுல்லாக நீக்கினால் பொருள் தராது. புறச்சுட்டு அப்படியா? புறச்சுட்டுனா நீக்கினாலும் என்ன தரும்? அது புறத்தில் போயிடுச்சுனாலும் பொருள் தரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அகம்னா உள்ளக்கையே இருக்கும், அதை நீக்கிட்டா பொருளே தராது. புறச்சுட்டு அப்படின்னா வெளியில் போயிடும். அந்த எழுத்தை வந்து நம்ம வந்து புறத்தே இருந்து அந்த முதல் லெட்டரை வந்து நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணுமா அது வந்து நம்மளுக்கு பொருள் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. படிக்கிறேன் பாருங்கள். அகச்சுட்டு அவன், இவன், அது, இது இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அதாவது அகத்தேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புறச்சுட்டு, புறச்சுட்டு பாருங்கள். அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல் இதில் எது சுட்டெழுத்து எது? ஆ, இ, இந்த அதை வந்து நீக்குங்க. ஆவை நீக்குங்க. அந்த நீக்கிட்டா மிச்சம் ரிமைனிங் என்ன இருக்குது? நீர்வீழ்ச்சி இருக்கு இல்லையா? அந்த நீர்வீழ்ச்சி என்ன பண்ணும்? நம்மளுக்கு தனியாக ஒரு பொருளை தரும். அதே மாதிரி தான் இங்கே இம்மலையில் இம்மை நீக்குங்க. மலை அப்படிங்கிறது பொருள் தரும். இங்கே வீழ்ச்சி. இந்நூல் இன்ன நீக்குங்க. நூல் அப்படிங்கிறது பொருள் தரும்.
முன்னாடி இருக்கிற அந்த சுற்றெழுத்து போயிட்டாலும் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு பொருள் கிடைக்கும். அப்படி பொருள் கிடைச்சா அதுதான் என்னதுன்னா புறச்சுட்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதான் புறச்சுட்டு. அதாவது புறத்தை நீக்கிட்டாலும் பொருள் தரும். அங்கே வந்து நீக்கிட்டா பொருள் தராது, உள்ளுக்குள்ளேயே கிடக்கும். அதான் அகம் புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு இதில் ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து அண்மை சுட்டு சேய்மை சுட்டு அப்படி 2 இருக்குது பாருங்க. அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்துட்டோம். இப்போ வந்து அண்மை சுட்டு சேய்மை சுட்டு பார்க்க போகிறோம். அண்மை சுட்டு அப்படின்னா என்ன? அண்மை சுட்டுனா நம்ம பக்கத்தில் இருக்கிறதா அண்மை. பக்கத்தில் அண்மை சுட்டு அருகில் உள்ளவர், அதாவது இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு, இச்சொற்கள் நம் அருகில் உள்ளவற்றை சுற்றுகின்றன. எனவே இதை அண்மை சுற்று. அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கிறத சுற்றுறதும். என்ன எழுத்து ஃபர்ஸ்ட்ல வரும்? அண்மை சுற்று எதுன்னு கேட்டால் அப்படின்னா ஈ அப்படிங்கிற சுட்டு எழுத்து வந்து பக்கத்தில் வருது பாருங்க. அண்மை சுற்றுல ஈ அப்படின்னு ஆரம்பிக்குது. சேய்மை சுட்டு எல்லாமே அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் அப்படின்னு சொல்லிட்டு தொலைவில் ஆரம்பிக்குது. அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். தொலைவில் உள்ள பொருளை குடிக்குது அப்படின்னா அது வந்து சேய்மை. சேய்மைனா தொலைவு, அண்மைனா அருகில். ஸோ அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இச்சொற்கள் என்ன பண்ணுதுன்னா தொலைவில் உள்ள சேய்மையில் உள்ள பொருட்களை என்ன பண்ணுனா சுட்டி காட்டுது. அந்த மேலே உள்ள சொற்கள்னா அண்மையில் உள்ளதை சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் எப்படி நீங்கள் ஒரு லெட்ரு கொடுத்து அவன், இவர், அது, இதுன்னு கொடுத்து இது என்ன சுட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஈ வந்துருச்சுன்னா அண்மை சுட்டு, ஆ வந்துச்சுன்னா சேய்மை சுட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈ வந்தால் அண்மை, ஆ வந்துச்சுன்னா சேய்மை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிந்து கொள்வோம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அருகில் உள்ளவற்றை தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்னும் சுற்றெழுத்தை அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. அதாவது இப்போ அருகில் இருக்கிற சுற்றெழுத்து, தொலைவில் இருக்கிற சுற்றெழுத்து அப்படின்னு பார்க்கணும். அருகில் இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு எது அப்படின்னா ஈ, தொலைவில் இருக்கிறதுக்கு சுட்டி காட்ட ஆ, அவள், அவர், அது. இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிறத எப்படி சுட்டி காட்டுறது அப்படின்னா அதுதான் ஊ. அது எப்படின்னா உதுகான்னா சற்று தொலைவில் பார், உவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க எடுத்துக்காட்டு உவன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதான் உதுகான்னா சற்று தொலைவில் பார் அப்படின்னா கொஞ்சம் ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவை குறிக்குது. ஸோ ஊ கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து மொத்தம் சுட்டெழுத்து. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? சுட்டெழுத்துனா மொத்தம் 3. ஒன்று வந்து ஆ, இ, ஊ. இந்த 3 தான் சுட்டெழுத்து. ஆ, இ, ஊ 3 சுட்டெழுத்து. ஆ அப்படிங்கிறது எந்த சுற்றுல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆ அப்படின்னா தொலைவில் உள்ள சுற்றெழுத்து, அதாவது சேய்மை சுட்டு. ஈ அப்படிங்கிறது அருகில் இருக்கக்கூடிய சுற்றெழுத்து. எப்படி ஞாபகம்? ஈ வந்துருச்சு இல்லையா? இவன், இவர், இது. ஈனா அருகில். நம்ம ஈ வந்து எப்போவுமே இருக்கும். இனிப்பு நம்மளை சுற்றி என்ன செய்யும்? பக்கத்துலேயே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈ அப்படிங்கிறது நம்மளை சுற்றி எப்போவுமே பக்கத்தில் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ இவன், இவர்னு ஈ வந்துச்சுனாவே நம்ம என்ன பண்ணலாம்? அண்மை சுட்டு அப்படின்னு போட்டுடலாம். அண்மை சுட்டு தெரிஞ்சுன்னா ஈஸியாக அவள், அவர், அது. ஆ வந்துச்சுன்னா சேய்மை சுட்டு. ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவை குறிப்பது ஊ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் இதிலிருந்து கேட்கக்கூடியது கேள்வி. அதுக்கடுத்து சுட்டு திரிபு கொடுத்துருக்காங்க பாருங்க. சுட்டு திரிபு அப்படின்னா திரிபுனாவே திரிஞ்சு வர்றது. அதாவது அம்மரம், இவ்வீடு அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த புறச்சுட்டு என்ன ஆகும்? அந்த வீடு, இந்த வீடு அப்படின்னு மாறி வர்றதான் சுட்டு திரிபு. இந்த சுட்டெழுத்துலேயே என்ன ஆகும்? அந்த, இந்த அப்படின்னு மாறி வர்றதான் சுட்டு திரிபு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. அம்மரம், இவ்வடம் அப்படிங்கிறது அந்த மரம், இந்த வீடு அப்படின்னு மாற்றி வருவது. ஆ, இ, உ, அதாவது இங்கே வந்து ஆ, இ கொடுத்துருக்காங்க. ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த, இந்த என வழங்குகிறது. இவ்வாறு ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என சுட்டு திரிந்து பொருளை தருவது சுட்டு திரிவு எனப்படும். எடுத்துக்காட்டு ஈப்பள்ளி அப்படிங்கிறது இந்த அப்படின்னு திரிஞ்சு வந்திருக்கு இல்லையா? அதான் சுட்டு திரிவு அப்படிங்கிறது. இதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து 5 பார்த்துருக்கோம். அண்மை சுட்டு திரிபு, அதுக்கு மேலே சேய்மை சுட்டு, அண்மை சுட்டு, அகச்சுட்டு, புறச்சுட்டு அப்படின்னு 5 சுட்டு பார்த்துருக்கோம். சுட்டெழுத்துக்கள் 3 பார்த்துருக்கோம். ஆ, இ, ஊன்னு 3 சுட்டெழுத்து பார்த்துருக்கோம். அகச்சுட்டுனா என்ன அப்படின்னா அதாவது அந்த பொருளை வந்து முதல் எழுத்து நீக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பொருள் கிடைக்காது. அது அகத்தில் இருந்தால், பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் பொருள் கிடைக்கும். அதான் அகச்சுட்டு. இதே புறச்சுட்டு அப்படின்னா முன்னே இருக்கிற பொருளை புறத்தை நீக்கி வச்சுட்டோம் அப்படின்னாலும் பொருள் கிடைக்கும். அதான் புறச்சுட்டு. அண்மை சுட்டு நம்மளுக்கு அருகில் இருக்கிற பொருள், அதாவது ஈ. சேய்மை சுட்டுனா தொலைவில் இருக்கிற பொருள் ஆ. புறச்சுட்டு அப்படின்னா அம்மரம் அப்படிங்கிறது அந்த மரம், இந்த மாதிரி திரிஞ்சு வர்றது அப்படிங்கிறதான் இந்த சுற்றெழுத்தில் நம்ம பார்க்க போது பார்த்து முடிச்சாச்சு.
அதுக்கடுத்து கீழே பாருங்கள் வினா எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. வினா எழுத்துனா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சதான், கேள்வி கேட்கறதுக்கு பயன்படக்கூடிய எழுத்துக்கள். அதாவது வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். சில வினா எழுத்துக்கள் சொல்லில் முதலில் இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லில் இறுதியில் இடம்பெறும் அப்படின்னு கொடுத்துருவோம். சில எழுத்து வந்து சொல்ல முதல்ல இடம்பெறும், சில எழுத்துக்கள் வந்து சொல்ல இறுதியில் இடம்பெறும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதான். அந்த எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 எழுத்து கொடுத்துருக்காங்க வினா எழுத்துக்கள். ஏயா, ஆ, ஓ, ஏ. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஏயா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏயா, என்னையா, ஏயா அப்படின்னு ஈஸியாக கேட்பலையா, அந்த மாதிரி ஏயா அப்படின்னு வச்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஆ, ஆ, ஓ, ஏ இருப்பாருங்க. அதை வந்து நீங்கள் வந்து விஏஓவாக மாற்றிக்கோங்க. விஏஓவாக மாற்றிக்கோங்க. ஆவை எடுத்துட்டு இந்த இருக்கு இல்லையா, அந்த ஆவை மட்டும் எடுத்துட்டு வியை போட்டுக்கோங்க. அதை எடுத்துட்டு வியை போட்டுட்டு மிச்சம் ரிமைனிங் இருக்கிற லெட்டர்ஸை சொல்லி பாருங்கள். விஏஓ கரெக்டாக வருதுடா. ஏயா விஏஓ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வி எடுத்துட்டு ஆக்கு பதிலாக நம்ம வியை போட்டுறணும். சரியா? இதான் 5 எழுத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது. நம்மளுக்கு குழப்பம் வந்துச்சுன்னா ஏயா விஏஓன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னையா விஏஓ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏயா விஏஓ, அந்த வியை எடுத்துட்டு அந்த இடத்துல ஆவண்ணாவை போட்டுக்கோங்க. அப்படியே படித்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்கட்டாக போட்ட மாதிரி ஈஸியாக பார்த்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல். மொழிக்கு முதல்ல வர்றது எந்த எழுத்து அப்படின்னா ஏயா அப்படிங்க. அங்கேயே பாருங்கள், ஏயா விஏஓன்னு தான் சொல்கிறோம் இல்லையா. ஸோ மொழிக்கு முதல்ல வந்துடுறது என்னென்னா ஏயா, எங்கு, யாருக்கு அப்படின்னு வந்துடுது. ஏயா மொழிக்கு முதல்ல வந்துடுது. மொழிக்கு இறுதியில் என்ன எழுத்து வருது? ஆ, ஓ. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்க? இப்போ வந்து நம்ம கதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கதை சொல்லி முடித்ததையும் ஒரு லைன் முடித்ததையும் ஓ, ஆ, ஆ, ஓ, அப்படின்னு கதை கேட்பாங்க இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழிக்கு இறுதியில் இருந்துச்சுன்னா ஓ, ஆ, ஓ, ஆ, ஓ, அப்படியா, ஓ, அப்படின்னு தானே கேட்போம். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழிக்கு இறுதியில் வருவது ஆ, ஓ, முதல்ல வருவது ஏயா. மிச்சம் ரிமைனிங் என்ன இருக்குது? மொழிக்கு முதல்லையும் இறுதியிலையும் வர எழுத்து எந்த எழுத்து அப்படின்னா ஏன்னா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து இப்படி வந்துட்டு கீழே ஒரு கம்பு வளைஞ்சு வந்திருக்கு பாருங்க, கீழே ஒரு கோடு வளைஞ்சு வந்திருக்கு. ஸோ கோடு வந்து வந்திருக்கனால வளைஞ்சு இருக்கிறனால இது சரியான திமிரு பிடிச்சது. மொழிக்கு முதல்லையும் வரும் இறுதியிலையும் வரும், இது சொல்லு பேச்சே கேட்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஷார்ட்கட்டுக்காக மொழிக்கு இறுதியில் வர்றது முதல்லையும் இறுதியில் வரும் அப்படின்னா ஏ, இப்படி ஒரு கோடு வர்றதுனால அந்த கோட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வளைஞ்சு நிலைஞ்சு முதல்லையும் இறுதியிலையும் எங்கிட்ட வேணாலும் தெரியும், சொல்லு பேச்சு கேட்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஏயா, ஆ, ஓ, ஏ. ஏயா விஏஓ ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம் ஷார்ட்கட்டு. ஏயா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டில் வந்துருச்சு. அப்புறம் வந்து விஏஓவில் கதை சொல்லி முடித்ததையும் என்ன சொல்லுவோம், ஆ, ஏஓ அப்படின்னு கதை கேட்போம். அதான் இறுதியில் வருது, முதல்லையும் இறுதியிலையும் வருது ஏ. அந்த ஏ இப்படி நெளிஞ்சிருக்கிறனால, இப்படி கீழே கம்பு வந்திருக்கனால அது நம்ம சொல்லி பேச்சு கேட்காது, முதல்லையும் வரும் இறுதியிலையும் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து வினாலையுமே அகவினா புறவினா அப்படின்னு 2 வினா வகை கொடுத்துருக்காங்க. அகவினா என்ன அப்படின்னு சொன்னால் அந்த முன்னாடி பார்த்தோம்ல அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்த மாதிரி தான். அகவினாலுமே என்ன பண்ணோன்னா முதல்ல இருக்கிற எழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா பொருள் நம்மளுக்கு தராது. அப்படி தராமல் இருந்துச்சுன்னா அது வந்து அகவினா. முதல்ல உள்ள எழுத்தை நீக்கிட்டோம் நம்மளுக்கு பொருள் கிடைச்சிச்சு அப்படின்னா அது வந்து புறவினா. அவ்வளோதான். இப்போ அகவினா பாருங்கள். வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது அகவினா எனப்படும். அதாவது உள்ளுக்குள்ளேயே இருந்து, அதாவது எடுத்துக்காட்டு எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் புறவினா. வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தை வந்து வினா பொருளை தருமானால் அது புறவினா எனப்படும். எடுத்துக்காட்டு அவனா, வருவானோ இச்சொல்லில் உள்ள ஆவோ அந்த லெட்டர்ஸை பாருங்கள். இறுதியில் வர்ற எழுத்தை கவனிங்க. அவனா வருவானோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அவனா வருவானோ, ஆ, ஓ கொடுத்துருக்காங்க. அவனா அப்போ ஆவை நீக்குங்க, அவன் ஓவை நீக்குங்க. அது நீக்கிட்டா பொருள் தருதா இல்லையான்னு சொல்லி பாருங்கள். அவனா நீக்கிட்டா, ஆவை நீக்கிட்டா அவன் அப்படின்னு பொருள் தந்துடும். வருவானோ ஓ வந்துருச்சு, ஓவை நீக்குங்க, வருவான் அப்படின்னு நம்மளுக்கு பொருள் கிடைச்சிரும். ஆனால் இந்த இடத்துல சொல்லி பாருங்கள், எது, யார் இதை எங்கேயும் நீக்கிறதுக்கு இறுதியில் என்ன வந்திருக்கு, முதல்ல வந்திருக்கு. ஸோ இருக்கு நீக்கினா வந்து நம்மளுக்கு பொருள் கிடைக்குமா, இதில் வந்து பொருள் கிடைக்காது. இங்கே இறுதியில் உள்ள ஆவோவை நீக்கிட்டால் நம்மளுக்கு வந்து பொருள் கிடைக்கும். இதுதான் இந்த இலக்கணத்தில் 6th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து மதிப்பீடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். என் வீடு டேஸ் உள்ளது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதான். என் வீடு அங்கே உள்ளது, தம்பி இங்கே வா, நீர் எங்கே தேங்கி இருக்கிறது, யாரது, யார் அவர் தெரியுமா, உன் வீடு எங்கே அமைந்துள்ளது, இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி பார்த்தாலே தெரிஞ்சிடும்.
இதை முடிச்சுட்டு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.